அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஹரிநடர் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நம்ம பேசக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா முன்மொழி கொள்கை அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம மத்திய அரசு அந்த திட்டத்தை கொண்டாந்துருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு இப்போ இல்லை, நான் படிக்கிறப்போ இருந்தே இந்த முன்மொழி இது இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தனியாக படித்தேன், தமிழ் தனியாக படித்தேன். மூணாவது ஹிந்தியும் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஹிந்தியும் படிச்சிருக்கேன். நான் படிக்கிறப்ப இருந்தே ஹிந்தி இருந்துதான் இருக்குது தமிழ்நாட்டில். ஹிந்தி இல்லாமலே இல்லை. என்ன கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூல் தவிர மற்ற எல்லா பக்கம் இருந்திருக்குது. அப்படி நீங்கள் தமிழ் மட்டும்தான் படிக்கணும், அதர் லாங்குவேஜ் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா இருந்தால் முதல்ல ப்ரைவேட் ஸ்கூலில் நிறுத்த சொல்லுங்கள். ஏன் இங்கிலீஷ் படிக்கிறீங்க? இங்கிலீஷை நிறுத்திடுங்க, தமிழை மட்டும் படிங்க. அதை விட்டு போட்டு எதுக்காக நீங்கள் வந்து இப்போ ஹிந்தி படிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க? அவங்க ஹிந்தி படிக்க சொல்ல, மூணாவது ஒரு லாங்குவேஜ் நீங்கள் எது வேணால் உங்களுக்கு பிடிச்ச தேர்ந்தெடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற ஒரு லாங்குவேஜ் நீங்கள் தேர்ந்தெடுத்து படிச்சுக்கலான்னு தான் சொல்கிறாங்க. எனக்கு இதில் எந்த தப்பும் இருக்கிற மாதிரி தெரியல. பாரதிய ஜனதாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறத சொல்ல, ஆக்சுவலாக நான் இப்போ நடக்கிற கதையை வச்சு சொல்கிறேன். ஏன்னா எல்லா இங்கிலீஷ் மீடியத்தையும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி கற்றுக் கொடுக்காத ஸ்கூலே எதுவும் கிடையாது. அதுக்குன்னு தனியாக கிளாஸ் இருக்குது. ஏன் ஹிந்தி சொல்லித்தர டீச்சர்ஸ் எல்லாம் எத்தனையோ பேர் டியூஷன் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எதுக்கு அனுப்புகிறீங்க? அனுப்பாம விட்டுருங்களே. டியூஷன் வச்சு அவங்க நடத்துகிறாங்க, அதையே கவர்மெண்ட் ஸ்கூல் கொண்டாந்தால் உங்களுக்கு தப்பாக தெரியுதா? எத்தனை பேர்த்தோட குழந்தைகள், நடுத்தர குழந்தைகள் அத்தனை பேரும் படிக்கிறாங்க ஹிந்தி. யார் படிக்கிறதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்துற அத்தனை குழந்தைகளும் ஹிந்தி படிக்கிறாங்க. ஹிந்திக்கு தனியாக டியூஷன்லேயும் தனியாக வெளியே கிளாஸ் வச்சு சொல்லித்தராங்க. நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5th படிக்கிற வரைக்கும் ஸ்கூல்லேயும் ஹிந்தி படித்தா டியூஷன் வச்சுருப்பாங்க மேடம். அங்கே போய் ஆகணும், அட்டன் பண்ணியே தீரணும். 5th படிக்கிற வரைக்கும் நான் ஹிந்தி அட்டன் பண்ணியே தீரணும். நீங்கள் சத்தியமாட்டில் தான் படித்தேன். இருக்கிறதுலையே இப்போ வந்து ஓரளவுக்கு டெவலப் ஆகிருக்கலாம், ஆனால் நான் படிக்கிறப்போ அந்தளவுக்கு டெவலப்பெல்லாம் எதுவும் இல்லை. நான் 2008 என்னமோ படித்தேன். 2008 வரைக்கும் 2008 10th முடித்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அது இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2003 2002 இருக்குது. ஆல்ரெடி ஹிந்தி பற்றி எல்லா பக்கம் போயிட்டு தான் இருக்குது. அதுக்கே இப்போ இந்த எதிர்ப்புன்னு தெரியல. ஒரு வேளை அரசியல்வாதிகளால இந்த எதிர்ப்பு வந்துருக்கலாம். இது வந்து முழுக்க 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 மக்களை ஏமாத்துறதுக்குண்டான வழிகள் மட்டுமே தான். ஹிந்தி படிக்கிறதுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஹிந்தி மட்டும் இல்லை, நீங்கள் வேணால் கன்னடா மாற்றி படிங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை படிங்க. பிடிச்சிருக்கிற லாங்குவேஜை படிங்க. லாங்குவேஜ் 3ஆக கொண்டு வராங்க, அவ்வளோதான். வேறெல்லாம் எதுவுமே இல்லை. ஆல்ரெடி இப்போ 2 லாங்குவேஜ் இருக்குது, இங்கிலீஷ் தமிழ் இருக்குது. அதை தாண்டி 3ஆவது இன்னொரு லாங்குவேஜ் படிக்கலான்னு சொல்கிறாங்க. இதில் எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு வந்து நம்ம தமிழ் மொழி அழிக்கலை. ஆல்ரெடி தமிழ் மொழி அழிச்சிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஏன் நம்மளே அழிச்சிட்டு தான் இருக்கிறோம். மத்திய அரசு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே ஒரு மொழினால மற்ற எல்லா மொழியும் அழிஞ்சிட்டு தான் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம். ஏன் இங்கிலீஷ்க்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் என்னையவே எடுத்துக்கோங்க. எனக்கு இங்கிலீஷ் எழுத தெரிஞ்ச அளவுக்கு தமிழ் எழுத தெரியாது. ஏன்னா என்னை வந்து இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து விட்டு படிக்க வச்சாங்க. எனக்கு இப்போ அது தப்புன்னு தோணுது. நம்ம தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருக்கோன்னு எனக்கு இப்போ தோணுது. இந்த மாதிரி நிறையா விஷயம் நடந்துகிட்ருக்குது. இப்போ நிறைய பேர் நம்ம அன்றாட வாழ்க்கையில் அதிகமான தமிழ்களை கட் பண்ணிட்டு இப்போ அதிகமாக இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுறோம். 90s வரைக்கும், எனக்கு தெரிஞ்சு 90s வரைக்கும் தான் தமிழோட ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு. 90s தாண்டினதுக்கப்புறம் 2Kல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எல்லாமே இங்கிலீஷாக மாறிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட தமிழ் அழியிற கண்டிஷன் தான் இருக்குது. முதல்ல அதை நிலம் நிறுத்துங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்ற லாங்குவேஜ் உள்ள தடுப்பீங்களாம்மா. முதல்ல இங்கிலீஷை நிறுத்துங்க. இங்கிலீஷை நிறுத்தாமல் அப்புறம் அதுக்கும் நீங்கள் வேற ஒரு மொழி தடுக்கிறத விட முதல் இங்கிலீஷ்னால மற்ற எல்லா லாங்குவேஜும் அழிஞ்சிட்ருக்குது. அழியிற லாங்குவேஜை முதல்ல தடுத்து நிறுத்துங்க. தமிழ் மொழியை முதல் மொழியை கொண்டாங்க, 2வது இந்த 2 மொழியை கொண்டாங்க. தமிழை தர நீ மற்ற எந்த லாங்குவேஜை தேர்ந்தெடுத்து படிச்சுக்கலாங்கிற மாதிரி கொண்டு வாங்க. நீங்கள் அதையே யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. இங்கிலீஷை தான் மெயினாக வச்சு படிக்கிறீங்க. இப்போ நடக்கிற அத்தனை CBSE இருக்குது, மெட்ரிகுலேஷன் இருக்குது, இப்போ புதுசாக இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. இதிலே என்ன இருக்குது, 5வது படிக்கிற, அதாவது ஒரு 15 வயசு 10 வயசுனா அவனுக்கு எல்லாமே தெரியும். LKG UKG குழந்தை கொண்டு எல்லாத்தையுமே இப்போ குதிரை சவாரிங்கிறாங்க. அந்த குதிரையாக்கி அந்த குதிரையை ஓட்டவே தெரியாது அந்த குழந்தைகளுக்கு. அதுக்கு தனியாக ஃபீஸ் வாங்குறீங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுங்கிறாங்க, அதுக்கு டபுள் மடங்கு ஃபீஸ் வாங்க. எல்லாமே இங்கிலீஷ் தானே படிக்குது. எதில் இங்கிலீஷ் படித்தா மெட்ரிக்லேயும் இங்கிலீஷ் படிச்சுக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் தமிழ் மீடியத்துலேருந்து படித்தா அத்தனை பேர் பெரிய பெரிய போஸ்ட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் அப்படியெல்லாம் யாரும் இல்லையா? சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. அப்துல் கலாம் ஐயா இருக்கிறாரு.
அவர்லாம் தமிழில் படித்து வந்தவர் தானே. திறமைங்கிறது எந்த லாங்குவேஜ் எதில் படிக்கிறதுங்க முக்கியம் இல்லை. நம்மளோட திறமையை நம்ம தான் வளர்த்திக்கணும். இதுக்கு படிப்புக்கு சம்மந்தமே இல்லை. படிப்புங்கிறது நம்ம அறிவு மட்டும்தான் திறக்கிறது. இதுக்காக நீங்கள் படிப்பு குற்றம் சொல்ல வேண்டாங்கிறத என்னோட முழு கருத்து. முதல்ல அழிக்கிறதா இருந்தால் இங்கிலீஷ் அழிங்க, ரெண்டாவது மற்ற லாங்குவேஜ் அழிங்க. முதல் லாங்குவேஜை தமிழை கொண்டாங்க, மற்ற 2 பேர் செலெக்ஷன் லாங்குவேஜை கொண்டு போங்க. நீ இங்கிலீஷ் படிச்சுக்கோ, இல்லைன்னா வேண்டானே இங்கிலீஷ் வேண்டான்னு விட்டுரு அப்படின்னு கொண்டு வாங்க. ஏன் அதையெல்லாம் கொண்டு வரதே இல்லை. அதை கொண்டு வராமல் இந்தியாவில் இருக்கிற மொழி படிக்கிறது தப்பே இல்லை. ஏன்னா நம்ம முக்கால்வாசி பேர் அதிகமாக சுற்றுறது இந்தியாவுக்குள்ளே தான், பிஸ்னஸ் பண்ணுறது இந்தியாவுக்குள்ளே தான், அதிகமாக வெளியே போகிறது கிடையாது. இப்போ பாருங்கள், எத்தனையோ பேர் அகதிகளாக போய் அமெரிக்காவிலேருந்து இப்போ அங்கேருந்து வந்திருக்கீங்க. இப்போ ஏன் அப்படி போகணும்? சட்ட ரீதியாக போக வேண்டியதானே. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம பேசுகிற டாபிக் மட்டும் பேசுகிறாங்கிறக்காக விட்டேன். இப்போ இதுலேருந்து ஏன் அதுக்கு போகுதுன்னா, எல்லாமே அந்த இங்கிலீஷுங்கிற அந்த ஒரு வார்த்தைனால தான் இங்கேருந்து நிறைய பேர் வெளியே போகிறீங்க. அந்த இங்கிலீஷை கட் பண்ணுங்கள், தமிழை மட்டும் படிங்க, தமிழ்நாட்டில் வேலை செய்யுங்க. ஏன் தமிழ்நாட்டில் வேலையே இல்லையா? எத்தனையோ பேர் சொந்த தொழில் செய்கிறாங்க. சொந்த தொழில் செய்யாத ஆளுகளே கிடையாது. ஏன் இங்கேருந்து படிச்சுட்டு வெளிநாடு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க? அப்பா அம்மாவை கூட பார்க்குறக்கு வர்றதில்ல. அவங்க இறந்துட்டாங்கன்னா கொல்லி வைக்கிறது, அந்த ஒரே ஒரு இதுதான் அவங்க ஆசைப்படுறது. அதையே நிறைய பேர் செய்யாமல் தகுறீங்க. இந்த இங்கிலீஷ்னால எவ்வளவோ மாறுது. அதே இந்தியாவுக்குள்ளே இருந்தால் 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் வந்துடலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். லோக்கலில் இருங்க, சென்னையில் வேலை செய்யுங்க, வேணான்னு சொல்ல. முதல் என்னை பொறுத்தளவுக்கு தமிழை மெயின் பாடமாக எடுங்க. ஏன்னா தமிழ் அழிஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. நிறைய பேர்த்துக்கு தமிழை காப்பாற்றுற வழி பாருங்கள். இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கிற மொத்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலையுமே ஃபுல்லாக தமிழுக்கு மாற்ற சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மற்ற இதை பார்த்துக்கலாம். ரெண்டாவது இங்கிலீஷை கொண்டாட சொல்லுங்கள். முதல்ல இங்கிலீஷ் மீடியம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண சொல்லுங்கள். ஃபுல்லாகவே தமிழ் மீடியம் ஸ்கூலாக மாற்ற சொல்லுங்கள். அத்தனை ப்ரைவேட் ஸ்கூல்லேயும் இங்கிலீஷ் மட்டும்தான் டார்கெட்டாக வச்சுக்கிறேன். எந்த ப்ரைவேட் ஸ்கூலில் தமிழ் பாடமாக முன்னாடி வச்சு நடத்துகிறாங்கன்னு சொல்லுவாங்களா? நான் படிக்கிறப்ப தான் இருந்துச்சு. இப்போல்லாம் அந்த ஸ்டேட் போர்டுங்கிற அந்த வார்த்தையை இல்லாமல் பண்ணிட்டாங்க. அதையெல்லாம் மாற்றுங்க. நன்றி, வணக்கம். தமிழ் வளரணுங்கிறது என்னோட முக்கிய குறிக்கோள். அதுக்கு எல்லா மக்களும் ஒன்றிணைஞ்சு பாடுபட்டால் தான் அதை காப்பாற்ற முடியும். உங்களை நம்பி தான் நான் இருக்கேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.